யோவான் 6வது அதிகாரம் 16லிருந்து 24 வரை. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா பயப்படாதிருங்கள் அப்படிங்கிறதா. ஃபியர் நாட், பயப்படாதிருங்கள் அப்படிங்கிற அந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். நான் வசனத்தினுடைய உங்களை கடத்தி சொல்றேன். 16வது வசனத்தை நாம வாசிக்கும் போது 16வது வசனத்துல மாலை ஆன போது அவருடைய சீடர்கள் மலையிலிருந்து இறங்கி கடலுக்கு சென்றார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து 5000 பேர், 5000 ஆண்கள், ஆனா ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா ஒரு 20,000 பேருக்கு இயேசு கிறிஸ்து உணவு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். பிரசங்கம் பண்றாரு, உணவு கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து உணவு கொடுத்ததை பார்த்த இந்த மக்கள் அவரை வரப்போகிற தீர்க்கதரிசியாக கருதி என்ன செய்யறாங்கன்னா, எப்படியாவது அவரை ராஜாவா மாத்திரணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக ராஜாவாக மாற்றுவதற்கு முயற்சி பண்றாங்க. இயேசு கிறிஸ்து இந்த அழுத்தத்தை ஏற்றுக்கொள்ளாம அவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல இருந்து மலைக்கு போறாரு. அங்கு அவர் ஜெபம் பண்றதுக்காக அவர் போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப மாலை ஆன போது மலையில அவர் ஜெபம் பண்ண போயிட்டாரு. மாலை நேரம் ஆகிவிட்டது. அவருடைய சீடர்கள் மலையிலிருந்து இறங்கி கடலுக்கு சென்றார்கள் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சீடர்களோடு தான் இருக்கிறாங்க. ஆனா சீடர்கள் மட்டும் இங்க கடலுக்கு வராங்க. அங்கிருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, கப்பர்நகூமுக்கு படவுல ஏறி அவர்கள் செல்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க மார்க் 6வது அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் போக சொல்றாரு. அவர்களை பார்த்து நீங்க கப்பல்ல ஏறி, உடனடியாக கப்பல்ல ஏறி நீங்க என்ன செய்யுங்க, அக்கறைக்கு போங்க, கப்பர்நகூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடத்தில் சொல்வதை பார்க்கிறோம். அவர்களும் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அங்க போறத நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த கலிலேய கடலை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 60 அடி கடல் மட்டத்துக்கு கீழே இந்த கடல் இருக்கு. காற்று எப்படி ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள காற்று வீசி அப்படியே ஒரு சுழலை உருவாக்கி அதுக்கப்புறம் அங்கிருந்து கடந்து போகுமோ, அது போல பல நேரங்களில் என்ன செய்யும் அப்படின்னா, பயங்கரமான காற்று வீசி ஒரு சுழல் மாதிரி ஒன்றை உருவாக்கி அதன் பின்பு அந்த இடத்துல இருந்து கடந்து போகும். ஏன்னா இது கடல் மட்டத்தில் இருக்கிற ஒரு தண்ணீர் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அடிக்கடி கலிலேயா கடல்ல ஒரு சின்ன அல்லது பெரிய புயல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு புயல் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது இங்க 18வது வசனத்துல நீங்க பாக்குறீங்க, கடும் காற்று வீசி கொண்டிருந்தது, அதனால் கடல் கொந்தளித்தது அப்படின்னா நீங்க மனசுல கற்பனை பண்ணி பாத்துக்கங்க. கடல் கொந்தளித்தா எப்படி இருக்கும்? பயங்கரமான அலை, படகு மேல அலைகள் விழுகிறது, அடிக்கிறது, படகு சாயும் போல இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவங்க மாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 19வது வசனத்துல நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, 19வது வசனத்துல சீடர்கள் இப்ப தண்டு வலித்து கப்பல் அந்த படகுல போய்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 3.5 மைல் தூரம் அவர்கள் வந்து விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 3 அல்லது 3.5 மைல் தூரம் அவர்கள், அல்லது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அவங்க கடலுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. நடுக்கடல்ல இப்ப இருக்கிறாங்க. கடல் ஓரத்துல இல்ல, நடுக்கடல்ல அவர்கள் வந்து விட்டார்கள். இங்கே என்னுடைய பைபிள்ல சமகால டிரான்ஸ்லேஷன்ல இப்படி போட்டிருக்கு, 5 அல்லது 6 கிலோமீட்டர் தூரம் வரை கட்டுப்படுத்தி சென்று கொண்டிருந்த போது அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ ஒரு பெரிய கடல், ஒரு ஏரி தான் அது கடல் என்றும் சொல்கிறார்கள். ஒரு 5 அல்லது 6 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு கடலின் மேல் நடந்து படகின் அருகில் வந்தார். அவர்கள் அவரை கண்டு பயந்தார்கள் அப்படிங்கிறத வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து, நீங்க யோசித்து பாருங்க, நீங்க நடுக்கடல்ல வந்துட்டீங்க, பயங்கரமான புயல் வீசுது, திடீர்னு ஒருத்தர் இயேசுவை போன்ற ஒரு ஃபிகர் அங்க பக்கத்துல படகின் பக்கத்துல நிக்கிறார் அப்படின்னா எப்படி நீங்க அதை பார்ப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மார்க்ல நம்ம பார்க்கும்போது அவர்கள் இயேசு ஒரு ஆவி அப்படின்னு நினைச்சாங்க, ஒரு கோஸ்ட் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனத்துல வாசிக்கிறோம். அப்படி பார்த்து அவர்கள் பயந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனத்துல வாசிக்கிறோம். பட் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சாதாரண ஒரு டீச்சர் கிடையாது, நான் சாதாரண ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, கடலையும் அதிகாரத்துக்குள்ள கொண்டு வருகிற ஒரு தேவன் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். செங்கடலை பிளந்த தேவன், யோர்தான் நதியை அதனுடைய ஓட்டத்தை நிறுத்தின தேவன், இயற்கையெல்லாம் படைத்த தேவன் இந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா கடல் மேல நடந்து வருகிறார் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர்கள் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 20வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, 20வது வசனத்துல இயேசு அவர்களை பார்த்து, அவங்க பயந்த உடனே இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, நான் தான், பயப்பட வேண்டாம் என்றார். நான் தான், பயப்பட வேண்டாம் அப்படின்னு இயேசு அவர்களை பார்த்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இயேசு அவங்களை கம்ஃபர்ட் பண்றாரு, ஆறுதல் படுத்துறாரு, பலப்படுத்துறாரு, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சொன்ன உடனேயே
20வது வசனத்துல 21வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா 21ல அப்பொழுது அவர்கள் அவரை படவில் ஏற்றுக்கொள்ள விரும்பினார்கள். அது வரைக்கும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இது ஒரு ஆவியா இருக்குமோ என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்து அவங்க பயந்தாங்க. இப்ப இயேசுதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இயேசு பேசின உடனே என்ன செய்றாங்கன்னா, இயேசுவை படகில் ஏற்றுக்கொள்ள விரும்பினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏற்றி கொண்டவுடன் படகு அவர்கள் போய் சேர வேண்டிய கரையை அடைந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏற்றி கொண்டவுடன் ஒரு சில காமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நீங்க ESV அப்புறம் சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல NLT நீங்க வாசிச்சீங்கன்னா இம்மீடியட்லி அவங்க என்ன செய்றாங்கன்னா, கரையை அடைந்து விட்டார்கள் பார்க்கிறோம். இது இன்னொரு அற்புதமாக இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து கடல்ல நடந்து வந்தது ஒரு அற்புதம். அதோட சேர்ந்து இன்னொரு அற்புதம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்து படகுல வந்த உடனே அந்த படகு நடுக்கடல்ல இருந்த படகு உடனடியாக கடல் கரைக்கு போய்விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சில வேளையில் நம்ம நம்ப முடியாம இது எப்படி உடனடியாக ஜூம் அப்படின்னு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். இயேசு கடலில் நடப்பார் என்றால் இதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சிலர் அப்படிதான் நம்புறாங்க, நானும் அப்படிதான் நம்புறேன். ஏன்னா அந்த அந்த அதை சொல்ற மாதிரி தான் இங்கே வார்த்தைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன். இட்ஸ் சப்போர்ட்டட் பை த டெக்ஸ்ட். வேத வசனம் அதை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். உடனடியாக ஏறிக்கொண்ட உடன் படகு அவர்கள் போய் சேர வேண்டிய கரையை அடைந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க பைபிள்ல பல இடங்கள்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, யோபு 38:8-11, சங்கீதம் 29 3-4 வரை, அப்புறம் 65வது சங்கீதம் 5-7, இப்படி பல்வேறு இடங்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவர் வந்து சமுத்திரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். சமுத்திரம் அப்படின்னாவே பைபிள்ல ஒரு கேயாஸ், ஒரு குழப்பமான இடம், ஒரு டிசார்டர், ஒரு ஒழுங்கற்ற ஒரு இடம் அப்படின்றது தான் அர்த்தம். நான் அதை குறித்து நிறைய பேசலாம், பட் இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா 22 24 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே மக்கள் இயேசுவை தேடுறாங்க. தேடி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அங்கே வந்து ஒரே ஒரு போட்டு தான் இருந்துச்சு. அந்த போட்டில் ஏறி சீடர்கள்லாம் போயிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இங்கே தானே எங்கே சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இயேசுவை தேடி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இயேசு இல்லை அப்படிங்கிறத அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சோன்னே இங்கே 23வது வசனத்துல, பின்பு திபேரியாவிலிருந்து சில படகுகள் கர்த்தர் நன்றி செலுத்தி பகிர்ந்து கொடுத்த அப்பத்தை மக்கள் சாப்பிட்ட இடத்தின் அருகே வந்து சேர்ந்தன. திபேரியாவில் வந்து இப்போ அவங்க வந்து கிழக்கு பகுதியில் இருக்காங்க. மேற்கு பகுதியிலிருந்து என்ன செய்யுது, சில கப்பல்கள் வருது. வந்த உடனே இவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஓகே இந்த கப்பலில் ஏறி, இந்த படகுல ஏறி நாம் என்ன செய்வோம், இயேசு அக்கறைக்கு போயிருக்காரு, அவரை போய் பிடிச்சிடலாம், அவரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க, அந்த படகுல ஏறி இயேசுவை பார்க்கறதுக்காக கப்பர் நகுமுக்கு அவர்கள் வருவதை நம்ம பார்க்குறோம். இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். நிறைய சண்டே ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுத்த ஒரு வேத பகுதி. நம்ம நிறைய இதை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுல இருந்து நம்ம என்ன முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இன்றைக்கு வேளையில நம்ம பார்க்க போறோம். என்ன முக்கியமான காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, pressure should drive us to prayer, not panic. வாழ்க்கையில் வருகிற அழுத்தங்கள் வந்து நம்ம ஜெபத்திற்கு நேராக நடத்த வேண்டுமே ஒழிய பயத்திற்கு நேராக அல்ல. இயேசுகிட்ட வந்து அவங்க சொல்றாங்க, இயேசுவை எப்படியாவது வலுக்கட்டாயமாக அவரை வந்து ராஜாவா மாத்திரணும்னு அவங்க யோசிக்கிறாங்க, வலுக்கட்டாயப்படுத்துறாங்க. இயேசு என்ன செய்றாரு, ஓகே என்ன ராஜாவா மாத்துங்க அப்படின்னு சொல்ல, இயேசு கிறிஸ்து அந்த அழுத்தத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு என்ன செய்றாருன்னா, மலை மேல போயிட்டு அவர் ஜெபம் பண்றாரு அப்படின்றத பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு நேரங்கள்ல அழுத்தங்கள் வரும். ஆனா அந்த அழுத்தத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பேனிக் நம்ம கொண்டு வரோமா, பயத்தை நம்ம கொண்டு வரோமா, அல்லது நான் வந்து ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம சொல்றோமா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சில வேளைகளில் நம்ம மக்களை பார்த்து சொல்லுவோம், யாராவது பார்த்து சொல்லுவோம், உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசினா எனக்கு ரொம்ப மனசு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஆண்டவர்கிட்ட அதே மாதிரி தான். ஆண்டவர்கிட்ட நம்ம பேசும்போது, ஆண்டவர்கிட்ட நம்முடைய மன அழுத்தங்களை வைக்கும்போது, நம்முடைய மனசுல இருக்கிற அந்த சஞ்சலங்களை அவரிடத்துல நம்ம கொட்டும் போது நமக்கு நிம்மதி வருகிறது. நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம பயந்து யாருக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க தேவையில்லை, பயந்து அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்க தேவையில்லை, என்ன நடக்குமோ அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. சிலர் பார்த்தீங்கன்னா எது நடந்தாலும் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ தான் அவங்க யோசிப்பாங்க. அப்படின்னா இது என்னவா மோசமாக முடியும் அப்படி தான் யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன கிளாண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கிளாண்டை வச்சு என்ன நினைப்பாங்க, இந்த கிளாண்டு வந்து ஒரு கேன்சராக மாறினுச்சுன்னா என்ன பண்ணும், கேன்சராக மாறினுச்சுன்னா நான் 6 மாதத்தில் செத்து போயிட்டேன்னா எப்படி, நான் செத்து போயிட்டேன்னா என்ன நடக்கும், எனக்கு கணவனுக்கு எப்படி, பிள்ளைங்களுக்கு எப்படி, அதுவா இதுவான்னு அப்படியே யோசிச்சு பயங்கரமாக பயப்படுவாங்க. ஆனால் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு டயக்னோசிஸ் பண்ணிட்டு ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது வேறு ஒரு காரியமாக இருக்கும். அதை என்ன செய்யலாம், ட்ரீட் பண்ணிடலாம், அது மறைஞ்சு போயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உடனே பயங்கரமாக பயப்படுவாங்க.
வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ தான் அவங்க யோசிப்பாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கவே தேவையில்லை. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. எப்போ நம்ம ஜெபம் பண்றோமோ, ஜெபம் பண்றது அப்படின்னா சும்மா நம்ம ஏதோ வார்த்தைகளை சொல்லி பண்றது கிடையாது. ஆண்டவரை நம்பி அவரோட பேசுறது, அவர் நம்ம கிட்ட பேச விடுறது, அந்த காரியம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எந்த அளவுக்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறாரோ அது மேல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அது மேல தான் நம்முடைய கண்ணை வைக்க விடும் அந்த ஜெபம். இயேசு கிறிஸ்து நீங்க பாருங்க, கெத்செமனே தோட்டத்துல ரத்தத்தை வியர்வையா சிந்துறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அழுத்தம், அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம், அந்த அளவுக்கு ஒரு ஆகனி, ஒரு வேதனை, மன வேதனையில அவர் போறதை பார்க்கிறோம். அவருடைய ஸ்வெட் ரத்தமா வருது அப்படின்னு பார்க்கிறோம். அந்த மாதிரி யாருக்காவது இங்க வந்திருக்கா அப்படின்னு தெரியல. ரத்தமே வேர்வையா, அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு மன வேதனை இயேசு கிறிஸ்து கடந்து போனார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா அந்த நேரத்திலையும் அவர் ஜெபம் பண்ணார். அந்த நேரத்திலையும் ஜெபம் பண்ணார். நாம இப்படி இருக்கவே கூடாது. எனக்கு பயங்கர மனசு கஷ்டம், நான் ஜெபம் பண்ணவே முடியல அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வரவே கூடாது. என்ன வந்தாலும் சரி, நாம ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவுக்கு அழுத்தம் வந்தபோது அவர் என்ன செய்யறாருன்னா ஜெபம் பண்ண தான் போனாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ப்ரெஷர் குக்கரை நீங்க பாருங்க. ப்ரெஷர் குக்கர்ல விசில் வரலன்னு வச்சுங்களேன், அப்படியே மாட்டிக்கிட்டு அப்படியே ஸ்டக் ஆகி அப்படி இருக்கு அப்படின்னா டேஞ்சர், அபாயம். அது வெடிச்சு மேலே போய் இடிச்சு நான் பார்த்துருக்கிறேன். ப்ரெஷர் குக்கர் விசில் வராமல் அப்படியே மாட்டிக்கிட்டு இருந்து அது அப்படியே வெடிச்சு மேலே சீலிங்கை அடித்து சீலிங்கெல்லாம் உடஞ்சி வந்திருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சீலிங் உடஞ்சி அப்படியே பிளாஸ்டர்லாம் கீழே விழுகிறத நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி தான் நம்முடைய அழுத்தம், நமக்குள்ளே இருக்கிற மன அழுத்தத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அது கடைசியில் அந்த மாதிரி ப்ரெஷர் மாதிரி தான் அது வெடிச்சிடும். அப்போ நம்ம எங்கே போய் கொட்டணும், யார்கிட்ட போய் சொல்லணும்? இயேசுகிட்ட சொல்லணும். நம்ம ஜெபத்தில் அவர்கிட்ட கொண்டு போய் அதை வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம பார்க்குறோம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 ஒன்றுக்கும் கவலைப்படாம என்ன செய்யணும்? ஒன்றுக்கும் கவலைப்படாம ஸ்தோத்திரம் செலுத்தணும். நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா கவலைப்படாம. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ற நாம கவலைப்பட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், ஜெபம் பண்ணிட்டு நம்ம உண்மையிலேயே ஆண்டவரை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், ஆண்டவருடைய கரத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கவலைப்பட தேவையில்லை, பரபரப்பாக இருக்க தேவையில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். உங்களுக்கு பெஸ்ட்டானதை ஆண்டவர் தருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நமக்கு ப்ரெஷர் வரும்போது, அழுத்தம் வரும்போது நாம் ஜெபத்துக்கு தான் போடுமே ஒழிய நாம் பயத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த சம்பவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, fear increases when we focus on darkness instead of Christ's presence. நம்ம சுத்தி இருக்கிற இருளின் மீது நம்ம கண்ணை வைக்கும்போது நமக்குள்ள இருக்கிற பயம் இன்னும் அதிகமாகும். ஆனா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது பயம் குறைஞ்சு போயிடும். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடல் பயங்கரமா கொந்தளிக்குது, புயல் வீசுது, கப்பல் மேல கடல் அலைகள் விழுகுது, அடிக்குது, நொறுங்கல. பட் it was the boat was buffeted by the waves. அதான் நம்ம பார்க்குறோம். இது எல்லாம் வந்தபோது, இந்த சூழல் வந்தபோது, அது மட்டுமல்ல ஒரு இருளான நேரம். இருள் இதுக்காக வரல, மாலை வந்தது, அதன் பின்பு இருட்டாயிருச்சு. எங்கே எந்த இடத்துல போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு காம்பஸ் நம்மகிட்ட இப்போ மாலுமிகள்கிட்டலாம் இருக்கிற மாதிரி காம்பஸ் அதெல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. ஒருவேளை நட்சத்திரம் இதெல்லாம் வச்சு அவங்க என்ன செய்வாங்க, இந்த இதில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இருள் சூழ்ந்த நேரத்தில், புயல் நேரத்தில், பயங்கரமான அபாயமான நேரத்தில் அது மேலே மட்டும் அவங்க கண்ணை வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பயம் அதிகமாக வளரும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுட்டோம் அப்படின்னம்னா பயம் குறையும், விசுவாசம் தான் அதிகமாகும். அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு விசுவாசம் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, இதை நான் திணிக்கல, நீங்கள் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல. நான் ஒரு நாளும் ஆண்டவரே வாங்க என் கூட இருங்கன்னு நான் ஜெபம் பண்ணுறதே கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன் அவர் என் கூட தான் இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படின்னா அவர் என்ன விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு ஆண்டவரே வாங்க நீங்கள் இல்லாமல் அவ்வளோதான் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுறதையே நிறுத்திட்டேன். அப்படி நிறுத்தி நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு. என்னுடைய ஜெபம் அப்படின்னா, ஆண்டவரே என் கூட இருக்கீங்க, நீங்கள் சொன்னபடி நீங்கள் செய்வீங்க, என் கூட தான் வரீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் என்னை விட்டு விலகிறது இல்லை, நீங்கள் இப்படி தான் ஜெபம் பண்ணு நான் சொல்ல. பட் என்னுடைய விசுவாசம் என்னன்னா, அவர் சொன்ன மாதிரியே நாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறோம். அவர் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார். நம்ம ஏதோ கத்தி கூப்பிட்டா தான் அவர் வருவார், அழுது ஆண்டவரே வாங்க அப்படின்னு சொன்னால் தான் வருவார், அப்படிலாம் கிடையவே கிடையாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவர்கள் கடலின் மத்தியில் அவர்கள் இருக்கும்போது அவர்களிடத்துல அவர் வரதை நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க ஃபேஸ்புக்கில் 5000 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு யாருமே ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க.
அவங்கள சுற்றி ஆட்கள் இருந்தாலும் எனக்கு தனிமையாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் வார்த்தையை சொன்னாலும் பாஸ்டர் சொல்கிறது எல்லாமே வந்து ஃபேக்காக தெரியுது, அவங்க வந்து சரியாக சொல்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. உங்களுக்கு எனக்கு வந்து எப்போதுமே நண்பராக இருப்பவர் இயேசு கிறிஸ்து தான். அதனால நம்ம மற்றவங்களை நிராகரிக்கணும்னு சொல்ல, எல்லாத்துக்கும் மேலே நமக்கு நண்பராக இருப்பவர் இயேசு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, நீங்க 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1லேருந்து 18 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எலியா வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்ற பின்பு பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போறாரு. ஒரு பெரிய வெற்றி. எசபேலுடைய பூசாரிகள் அவர்களை தகர்த்து அவர்களெல்லாம் வந்து தோல்வியடைய செய்கிறார். ஆண்டவருடைய அக்கினியை வந்து கொண்டு வருகிறார். அவர் கொடுத்த அந்த பலியை வந்து ஆண்டவர் அக்கினினால பட்சித்து போடுகிறார். இப்படி பெரிய வெற்றியை ஆண்டவர் கர்மேல் மலை மேல ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எசபேல் எலியாவை கொல்லணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு அந்த செய்தியை அனுப்பின உடனே ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ள போறாரு, ஒரு மன அழுத்தத்துக்குள்ள போறார். மன அழுத்தத்துக்குள்ள போய் அவர் என்ன சொல்றாருன்னா, போதும் ஆண்டவரே, நான் செத்து போறேன் அப்படின்னு சொல்றாரு. போதும் ஆண்டவரே, போதும். இன்னைக்கு பல வேளைகளில் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம செத்து போயிட்டோம்னா எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை. அதே போல தான் இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்க, சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக பார்வோனுக்கு பின்பாக அவங்க மாட்டிக்கிட்ட போது அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, நாங்க இங்க சாகும்படியா கொண்டு வந்தீங்களா, அங்க எகிப்துல கல்லறை இல்லாம இங்க சாகிறதுக்காக கொண்டு வந்தீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. மனுஷனுக்கு துக்கம் வரும்போது அவன் யோசிக்கிற ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, முதல் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம செத்து போயிடலாம், வாழ்ந்து என்ன பிரயோஜனம், வாழ்ந்து என்ன பிரயோஜனம், அவ்வளோதான், நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷன்னா இதுதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன பண்ணார் அப்படின்னா, எலியாவுக்கு ஆண்டவர் ரெஸ்ட்டை கொடுத்து, இலைப்பாறுதலை கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, நீ எந்திரிச்சு ஓடு அப்படின்னு சொன்னார். எந்திரிச்சு ஓடுன்னு சொன்னார். ஆண்டவர் வந்து அவனை திடப்படுத்தினார், ஆறுதல் படுத்தினார், பலப்படுத்தினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, சின்ன பிள்ளையில இருட்டுனா பிள்ளைங்களுக்கெல்லாம் பயப்படுவோம். இப்போ பெருசானதுக்கப்புறம் பயப்பட மாட்டோம். ஆனால் அப்பா வந்தாருன்னா, அப்பா ரூம்குள்ளே இருந்தாருன்னா இருட்டாக இருந்தாலும் சரி வா 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 அப்படின்னு நம்ம போயிடுவோம். நமக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை, இருட்டாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம எந்த புள்ள மாதிரி இருக்கும் அப்படின்னா, அப்பா உள்ளுக்குள்ளே இருக்கிறாரு, நான் அந்த இருட்டு ரூமுக்குள்ளே போக முடியும், அவருடைய குரல் கேட்கிறது, அவர் இருக்கிறாரு, அவர் என்னை நடத்துவார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். அதனால தான் சங்கீதம் 23:4 பார்க்குறோம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, பயங்கரமான இருட்டு வந்தாலும் சரி, பயம் வந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்க என்னோட இருக்கிறீங்க. அதனால தான் நான் சொல்றேன், நம்ம கலங்கவே தேவையில்லை, இருக்கிறாரா இல்லையா, கைவிட்டாரா அப்படின்னு யோசிக்க, அவர் நம்மை என்றைக்கும் கைவிடுவதே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நம்ம மூன்றாவதாக பார்க்குற விஷயம் என்னன்னா, ஒபீடியன்ஸ் டஸ் நாட் கேரண்டி அண்ட் ஈஸி லைஃப். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு எளிதான வாழ்க்கையை நம்ம கொடுத்துறாது, ஒரு லகுவான வாழ்க்கையை நம்ம கொடுத்து விடாது அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் வந்து மார்க்கு 6வது அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு தான் அவர்களை வந்து படகுல ஏறி போங்கன்னு சொல்றாரு. மத்தேயுவிலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு தான் அவர்களை வந்து படகுல ஏறி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறார். மத்தேயு 14வது அதிகாரம் 22லேருந்து 24 வரைக்கும் நீங்கள் வாசிங்கனாலும் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இயேசு சீடர்களை பார்த்து படகுல ஏறி போங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து தப்பு செஞ்சாங்களா? இல்லை, இயேசு சொன்னதை அவங்க கேட்டாங்க, படகுல ஏறி அவர்கள் போனார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சில வேளைகளில் இயேசுவுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்ன காரியத்தை செய்யும் போதும் புயல் வீசும், அங்கே சவால்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், நம்ம சுற்றி ஒரு இருள் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? சிலர் இப்படி யோசிக்கிறாங்க, கர்த்தர் சொல்லி ஒரு காரியத்தை செஞ்சா பிரதர் அங்கே வந்து தடையே இருக்காது, கஷ்டமே இருக்காது, எல்லாம் லகுவாக போகும் அப்படின்னு சிலர்லாம் சொல்கிறாங்க. அப்படி நம்ம பைபிளில் பார்க்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் போயிட்டே இருந்தார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறார். அவர் வந்து வியாகுலம் அடைஞ்சார், அவருடைய ஆத்மாவில் வியாகுலம் அடைஞ்சார். நான் இப்போ தான் சொன்னேன், இரத்தை வியர்வை சிந்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஒரு ஆகனி ஆண்டவருக்குள்ள இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பவுலை நீங்கள் எடுத்துக்கோங்க, பவுல் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சார், அடிப்பட்டார், உபத்திரவத்தினுடைய கடந்து போனார், கப்பல் உடஞ்சிச்சு, ஒரு தீவில் போயிட்டு அவங்க வந்து தஞ்சம் அடைகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பல்வேறு காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. நீங்கள் யோனாவை பாருங்க, யோனா ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல், ஆண்டவர் சொல் பேச்சை கேட்காம அவர் வேறு ஒரு இடத்துக்கு ஓடுறார். அப்போ கப்பலுடைய அடித்தளத்தில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஆழமான நித்திரையில் இருக்கார். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, சில வேளை நான் வந்து கஷ்டமாக இருக்குது, நம்ம தூக்கமே வரல அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் யோனா கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்ன செய்யறாருன்னா அவர் தூங்குறாரு.
பீஸ்ஃபுல்லா தூங்குறாரு. எப்ப ஆண்டவருடைய சித்தத்திலிருந்து விலகி ஓடும்போது, அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் போதும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போதும், அவர் சொன்னதை நம்ம செய்யும் போது கூட நம்முடைய வாழ்க்கையில வந்து கஷ்டங்கள் வரும், சவால்கள் வரும், தடைகள் வரும், புயல் வீசும். ஆனா நம்ம என்ன செய்ய போறோம்? ஓகே, கஷ்டம்லாம் வருது அப்படின்னு விட்டுருவோமா? இல்ல, தொடர்ந்து நம்ம இருக்கணும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க இப்ப யோசித்து பாருங்க, ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. நீங்க யுத்தத்துல வந்து சோல்ஜரா இருக்கீங்க, போர் வீரரா இருக்கீங்க, கன்னோட இருக்கீங்க. அங்க உங்க மேல இருக்கிற அதிகாரி என்ன செய்யறாரு? நீங்க அங்கிருந்து அந்த பொசிஷன்ல இருந்து நீங்க அந்த இடத்துல இருந்து நீங்க ஷூட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த இடத்துக்கு நீங்க போய் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. பாத்தீங்கன்னா நீங்க போய் அந்த பொசிஷனை எடுத்த உடனே எதிராளி என்ன செய்யறான்? அவன் அங்கிருந்து ஷூட் பண்றான். ஷூட் பண்ணணும். நீங்க இப்படி யோசிக்கணும்னு வச்சுங்களேன், என்ன இந்த ஆளு அங்க போய் இருங்கன்னு சொன்னாரு, இப்ப இங்க போய் பொசிஷனை எடுத்த உடனேயே எதிராளி வந்து நம்மளை ஷூட் பண்றானே அப்படின்னு யோசித்து, ஒருவேளை இந்த ஆளு நம்மளை சாகடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல அனுப்புனாரா அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா நம்ம சரியான போர் வீரர் அல்ல. அந்த இடத்துல போனதே எதுக்கு அப்படின்னா நம்முடைய கன்னை வச்சு எதிராளியை தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், போரிட வேண்டும் என்பதற்காக தான், நம்ம ஜெயம் பெற வேண்டும் என்பதற்காக தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில கஷ்டமே இல்லாத வாழ்க்கை வந்து இருக்கவே இருக்காது. கஷ்டங்கள் இருக்கும், சவால்கள் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு மேலே வளர்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, வளரணும்னு நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில சவால்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். சின்ன நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம சொல்லலாம், எனக்கு வந்து ஒரு 10,000 தேவைன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம், எனக்கு 1,00,000 தேவைன்னு சொல்லலாம். நம்ம இன்னும் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 கோடி தேவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி தான் வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்கும். சவால்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருக்கு சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிடலாமா? இல்லை. ஆண்டவர் என்னை அழைத்தவர், எனக்கு என்ன செய்யணும்னு சொன்ன தேவன், அவர் என் கூட இருந்து என்னை நடத்துவார், என்ன கரை சேர்ப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நமக்கு எப்போதுமே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, நான்காவதாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஹியூமன் ஸ்ட்ரெங்த் eventually reaches its limit. மனித பலம் வந்து கடைசியா ஒரு மட்டம் வரைக்கும் தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வேலை செய்யாது. மனுஷனுடைய பலம் வரம்புக்குரியது. மனுஷனுடைய பலத்துக்கு ஒரு எல்லை உண்டு, அதுக்கப்புறம் அது வேலை செய்யாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்க பார்த்தீங்கன்னா சீடர்கள் தண்டு வலிச்சு நடுக்கடல் வரைக்கும் வந்துட்டாங்க. பயங்கரமான புயல் வீசுது. அந்த புயலின் நேரத்திலையும் அவங்க எப்படியாவது அதை கடந்து போகணும்னு யோசிக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அங்க வந்துட்டாரு. இயேசு கிறிஸ்துவை பார்த்து உடனே இயேசு கிறிஸ்துவை வாங்க அப்படின்லாம் சொல்ல பயப்படுறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஆவியா இருக்குமோ, நடுக்கடல்ல வந்து ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப இயேசு பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவ படகுக்குள்ள ஏத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கரையை சேர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏதாவது ஒரு கட்டத்தில் அல்லது ஆரம்பத்திலேயே நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இவ்வளவுதான் பலம், இதுக்கு மேலே இல்லை. இந்த பலத்தை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, உயர்த்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கும் பலத்தோட போ அப்படின்னு சொன்னார். உனக்கு இருக்கும் பலத்தோட போ. நம்ம பைபிளில் பார்க்குறோம், எத்தனையோ பலவீனமானவங்களை, பலம் இல்லாதவர்களை ஆண்டவர் உபயோகப்படுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மோசே எனக்கு பேசவே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. நான் திக்குவாயன், மந்த நாவு உள்ளவன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யாத்திராகமத்தில் பார்த்தீங்கன்னா மோசே தான் அதிகமாக பேசுறாரு. ஆரோனை காட்டிலும் பேசுகிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மோசே தான். ஒருவேளை அவருக்கு இருந்த ஒரு இனிஷியல் ஃபியராக இருக்கும், அவருக்கு இருந்த ஒரு ஆரம்ப பயமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவர் பலப்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய பலம் ரொம்ப தூரம் போகாது. நம்முடைய பலம் வந்து குன்றி போய்விடும். நம்முடைய பலத்தை சார்ந்திருந்தோம் அப்படின்னம்னா நிச்சயமாக கரை சேர முடியாது. ஆண்டவருடைய பலத்தை நம்ம சார்ந்திருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, ஒருத்தன் ஒரு கடல்லையோ அல்லது ஏரியிலையோ அல்லது ஆற்றுலையோ விழுந்துட்டான்னு வச்சுக்கலாம், அவனுக்கு நீச்சல் தெரியல. நம்ம சொல்கிறோம் நீ கையை காலை ஆட்டு, நம்ம சொல்கிறோம் கையை காலை ஆட்டுறான். ஆனால் அவன் பயத்தில் கையை காலை ஆட்டிகிட்டு இருக்கும்போது கூட சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா அப்படியே மூழ்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மூழ்கிட்டு இருக்கும்போது அதை அவனை காப்பாற்றுறதுக்கு நல்ல நீச்சல் தெரிஞ்ச ஒருத்தர் ஆற்றுக்குள்ளே குதிச்சு அல்லது குளத்துல குதிச்சு அவன்கிட்ட போய் நீ வா அப்படின்னு அவர் கூப்பிட்றாருன்னு வச்சுங்களேன். இவன் சொல்கிறான், இல்லை அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே இன்னும் கையை காலை ஆட்டினானா இன்னும் என்ன செய்வானா, அவன் கீழே தான் போவான். அது போல தான் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஆழமான ஒரு குளத்துல அல்லது கடலுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, கையை காலை ஆட்டுறீங்க,
ஆனா மேல வர்றதுக்கான எந்த விதமான அறிகுறியும் இல்ல. பயம் உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா நீங்க அப்படியே பாக்குறீங்க, கடலுக்குள்ள இருக்கீங்க. அங்க ஒருத்தர் வராரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்றேன், நான் வெளில கொண்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நாம இப்படி சொல்ல தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன் ஆண்டவரே, நான் கையை கால ஆட்டி எப்படியாவது மேல வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஆண்டவரே என்ன நீங்க பிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு நம்மளை பிடித்து கையால அப்படியே தூக்கி மேல கொண்டு வந்திருக்காரு. நீங்க யாரையாவது கிணத்துல விழுந்த யாரையாவது நீங்க இல்லை எங்கேயாவது விழுந்தவங்களை நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா எனக்கு தெரியல. நானும் இன்னொரு பையனும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கிணத்துல தானே குளிக்கிறது. ஸோ மேலே கொண்டு வரும்போது அவன் என்ன செய்கிறான், பிடிச்சி எங்களை இழுக்கிறான். நாங்கள் ஏன்னா எக்ஸ்பர்ட் இல்லை, அதில் வந்து எங்களுக்கு வந்து பயிற்சி கிடையாது. அவனை வந்து கொண்டு வர மாதிரி. அப்புறம் மேலேருந்து ஒரு அண்ணன் கீழே குதிச்சு நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே முடிவை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்துட்டார். இல்லை நாங்களும் அவனோட சேர்ந்து கீழே போயிருப்போம், ஏன்னா எங்களுக்கு தெரியாது. அப்படிதான் ஆண்டவர் ஒரு மனுஷனை காட்டிலும் பலம் உள்ளவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அருமையானவர்களே. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐந்தாவதாக peace comes when we recognize and receive Jesus in the storm. இயேசுவை நாம வந்து பார்த்து அவரை அந்த புயலின் நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து சமாதானம் உண்டு. அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தானே இருக்கிறேன் அப்போ நம்ம சொல்லலாம், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தானே இருக்கிறேன், இயேசு தான் எனக்கு தேவன், அவரை நான் வந்து வணங்குறேன், நான் அவர்கிட்ட நான் ஜெபம் பண்றேன் அப்ப நம்ம சொல்லலாம். ஆனா புயல் நேரத்துல இயேசு கிறிஸ்துவை நாம நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறோமா அப்படிங்கறத கேள்வி. புயல் நேரத்துல இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஷ்டம் வரும்போது இயேசுவை விட்டுறாங்க. கஷ்டம் வரும்போது அவங்க தன்னுடைய சுயத்துல ஏதாவது அவங்க பண்றதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இதை மனசுல வச்சுக்கணும். எந்த சூழல் வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வரும்போது இயேசுவை வந்து நம்முடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இவர் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படி யோசிக்கவே தேவையில்லை. உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை, நான் சில வேளை நான் யோசிச்சு பார்த்துருக்கேன், இந்த கஷ்டம்லாம் ஏன் வந்துச்சு, இந்த துன்பம்லாம் ஏன் வந்துச்சு, இந்த சரீரத்தில் தானே நம்ம போயிட்டு நம்ம கஷ்டப்பட்டோம், இந்த சரீரம் தானே அந்த கஷ்டத்தின் கூட கடந்து போணுச்சு அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது நான் வந்து விசுவாசிக்கிறேன், இது எல்லாமே என்னுடைய நன்மைக்காக தான் வந்துச்சு. எல்லாத்தையுமே ஆண்டவர் வந்து எனக்கு நன்மையாகவே அவர் திருப்பி போட்டார், மாற்றினார் அப்படின்னு நான் சொல்ல முடியும் அருமையானவர்களே. இன்னைக்கு ஒருவேளை நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் கஷ்டமான சூழலையும் கூட அவரை நம்ம ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க, இந்த புயல் நேரத்தில் என் கூட இருக்கீங்க, என் படகுல நீங்க இருக்கிறீங்க, ஆண்டவரே அதுக்காக நன்றி, நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்பும் போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சமாதானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மார்க் 4வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு புயலை அடக்கினார், ஒரே வார்த்தையில அடக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் அடக்கினார் அப்படின்றத பாருங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும், நாங்கள் டீனேஜர்ஸாக இருக்கும்போது ஒரு ஸ்கிட்டு ஒரு சிலர் போட்டாங்க, அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க வீட்டில் பிசாசு வந்து ராத்திரி 12 மணிக்கு டெய்லி அவன் கதவை தட்டுவான். உள்ள வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஃபோன் போட்டு அவர்கிட்ட பேசுங்க, அவரை வந்து அவர்கிட்ட உதவி தேடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீட்டில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, இயேசுவுக்கு ஒரு ஃபோன் போட்டு, இயேசுவே எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே இயேசு அவர் வருவார். சரி நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் உதவி செய்யறதுக்காக வந்திருக்கீங்க. பிசாசு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ராத்திரி 12 மணிக்கு வந்து கதவை தட்டுறான், எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரிங்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, அவரை ஒரு ரூம்குள்ளே வச்சு உட்கார வச்சுருவாங்க. உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு ரூமு, நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் இயேசுவால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பிசாசு மறுபடியும் வந்து கதவு தட்டுவான். அப்போ இயேசுகிட்ட மறுபடியும் போய் கேட்பாங்க, நீங்கள் முழு வீட்டையும் என் பொறுப்பில் கொடுங்க, உங்களையும் என்னுடைய பொறுப்பில் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொன்னதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு வந்து பிசாசு கதவை தட்டுவான். இயேசு ஹலோ யார் அது அப்படின்னா என்ன செய்வானா, பிசாசு ஓடி போயிடுவான். ஒருவேளை இது வந்து ஒரு ஸ்டோரி, ஒரு கற்பனை கதை தான். ஆனால் பலருக்கு வந்து வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனைகள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுசா வந்து சரண்டர் பண்ணல, முழுசா சரண்டர் பண்ணல. உண்மையான சமாதானம் ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் இல்லை அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா, முழுசா சரண்டர் பண்ணல, முழுசா ஆண்டவர் வந்து போட்டுக்குள்ளே கொண்டு வரல. அருமையானவர்களே, இயேசு சொல்றாரு, இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல, நான் கொடுக்குற சமாதானத்தை உங்க இடத்துல விட்டு போறேன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து கொடுக்குற சமாதானம் நமக்குள்ள இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை யாரும் அசைக்க முடியாது, நம்மளை சாதாரணமாக யாரும் நம்மளை பயமுறுத்த முடியாது. நமக்குள்ள ஆண்டவர் கொடுக்குற தைரியம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு மாலை வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய புயல் போன்ற சூழல்ல அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம நிச்சயமாக கரை சேர்ப்பார். நாம விசுவாசிக்கணும், பயத்துக்கு வந்து இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத இந்த மாலை வேளையில் நாம பார்க்கணும்.